ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. நண்பர்களே, ராகு கால ரகசியம். ராகு கால ரகசியங்கிறது ராகு பகவான் தவிர்க்க முடியாத ஒரு பாம்பு கிரகம். கரும் பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சனியை போல் செயல்படுவார். கேது பகவான் செம்பாம்பு என்கிற செவ்வாய் போல் செயல்படுவாங்க. இந்த ராகு கால ரகசியம், ராகு காலம்ங்கிறது ஒரு நாளைக்கு 1:30 1.5 மணி நேரம் அந்த ராகு காலம் இருக்கும். அந்த ராகு காலத்தில் 1 மணி நேரம் ஆரம்பத்திலேருந்து வருகிற 1 மணி நேரம் நம்ம எந்த நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, அது நல்லாவும் இருக்காது. அந்த அடுத்த 30 நிமிடங்கள் அது நல்ல காரியங்கள் செய்யலாம். ராகு காலத்திலே சிறப்பு வாய்ந்தது அதுன்னு சொல்லலாம். இந்த வருகிற ஒரு மணி, அந்த 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அது விஷத்தன்மை நிறைந்த நேரம் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தால வர்ற 30 நிமிடம் விஷமில்லாத நல்ல நேரம், நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். ராகு காலத்தில் அந்த 30 நிமிடத்தை பயன்படுத்தலாம். அப்போ ராகு காலத்தில் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? ராகு காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்யலாம். காளி வழிபாடு செய்யலாம், வசியம் பண்ணலாம், மருந்து தயாரிக்கலாம். அனைத்து பரிகாரங்கள், பூஜைகள், பரிகார பூஜை செய்கிறதுக்கு ராகு காலம் ரொம்ப சிறந்து வாய்ந்ததுங்க. அந்த டயத்தில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்துறது, அதாவது நம்ம யாருக்காவது வேண்டாதவர்களுக்கு வசியம் செய்யணும், அவர்களுக்கு சூழ்ச்சி செய்யணும், செய்வினை செய்யணும் அப்படின்னா ராகு கால பூஜை தான் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா கெடுக்கிறன்னு நினச்சா அந்த ராகு தான் கெடுப்பார். அப்போ அந்த ராகு காலங்களை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அந்த டயத்தை, அந்த 1.5 மணி நேரத்தை, அது 1 மணி நேரத்தை கரெக்டாக இந்த 30 நிமிடத்தை விட்டுருங்க, அது நல்ல நேரம். ராகு காலம் ஆரம்பிக்கும் போது டெய்லி தினசரி அந்த 1 மணி நேரத்தை அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். மந்திரங்கள் உச்சாரணம் செய்யலாம், செய்வனை செய்கிறதுக்கெல்லாம் சிறந்த நேரம். ஒருத்தனை சூழ்ச்சி செய்து கவிக்கணும், கெடு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த ராகு காலத்தில் செய்யலாம். அதெல்லாம் பெரிய லெவலில் பலனை தரும். சந்திரன் கெட்டு போய் இருக்கிறாங்க. நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப கெட்டு போய் இருக்கிறார். மனோகாரகன் கெட்டுவிட்டால் மனதும் உடம்பும் ரெண்டுமே கெட்டுவிடும். உடம்புல வியாதி இருக்கும், மனது நம் சொல்படி கேட்காது, எடுத்த முடிவுகள் எல்லாமே தோல்வியை தரும். அந்த மாதிரி சமயத்தில் சந்திரனை நாம் வழிபாடு செய்கிறதுக்கு, இந்த கெட்டுப்போன சந்திரனை ஆக்டிவேட் பண்ணதுக்கு ராகு காலத்தில் அம்பிகை வழிபாடு ராகு காலத்தில் அம்பிகை வழிபாடு செய்தால் பலவீனமான சந்திரன் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறவர் கண்டிப்பாக ரொம்ப பலமாக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் ராகு காலம் என்பதை நம்ம ஒதுக்க வேண்டாம். அந்த ராகு காலத்தில் தினசரி வரும் ராகு காலத்தில் 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம் மட்டும் விஷ காலம். அந்த நேரத்தில் நற்காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அடுத்த வருகிற 30 நிமிடங்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம், வெற்றி கிடைக்கும். பரிகாரங்கள் செய்யலாம், செய்வினை செய்யலாம். எதுவுமே ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அடுத்த அந்த 30 நிமிடத்தில் எதுவுமே செய்யலாம். இதுதான் ராகு கால ரகசியங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.